So okay, new project and open பண்ணிக்கொள்கிறேன். அதில் Windows Formula so passing text என்று கொடுத்துக்கொள்கிறேன். Okay, so இதுதான் the background. So இந்த formula வந்து form and borders color change பண்ணிக்கொள்கிறேன் because attractive இருக்கணும்ன்றதுக்காக. Okay, then எனக்கு தேவையானது வந்து ஒரு பட்டன். ஸோ எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கல நெக்ஸ்ட் ஃபார்முலா உங்களோட இது ஷோ ஆகணுமோ அதை வந்து அந்த பட்டன் எல்லாம் கோட் பண்ணணும். ஸோ அந்த பட்டன் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஃப்ளாட்டில் விட்டுக்கொள்கிறேன். ஸோ ஃப்ளாட் அப்பியரன்ஸில் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான மீனிங் வந்து மவுஸை அந்த பட்டனுக்கு மேலே கொண்டு வைக்கல இந்த கலர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இந்த பட்டன் நேமையும் மாற்றிக்கொள்கிறேன். ஷோ இன் நெக்ஸ்ட் பேஜ் என்று மாற்றிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த தேவையானது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அதை மல்டி லைனில் விட்டுக்கொள்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற லெட்டர் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ன்றக்காண்டி ஃபண்ட் சைஸை 20ல் விட்டுக்கொள்கிறேன். தென் ஓகே, இதில் வந்து நாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கல நெக்ஸ்ட் ஃபார்ம் 2ல் வந்து ஷோ ஆகணும். ஸோ ஃபார்ம் 2 ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஃபார்முலான்னு ஷோ ஆகணும். ஸோ அது நான் ஹாட் பிங்கில் விட்டுக்கொள்கிறேன். ஸோ இதில் ஷோ ஆகணும்னா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு லேபிள் தேவை. ஸோ இந்த லேபிள் தான் வந்து நாங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ லேபிள் இந்த ஃபாண்ட்டை வந்து நான் 20 விட்டுக்கொள்கிறேன். தென் கலரை வந்து நான் ஒயிட் ஆக்கிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கல இந்த ஃபார்முலா இந்த லேபிளில் வந்து ஷோ ஆகணும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கல நடக்கிறபடியே இந்த பட்டனுக்கு கோட் பண்ணுறோம். ஸோ இப்போ கோட் பண்ண வேண்டியது ஸோ எந்த ஃபார்முலேருந்து எந்த ஃபார்முக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி போகணுமோ, அதாவது இப்போ நாங்கள் டார்கெட் பண்ணி ஷோ ஆக போகிறது வந்து ஃபார்ம் 2ல் ஷோ. ஸோ இந்த ஃபார்ம் 2லான் வந்து ஷோ ஆக போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ form 2 form 2 டாட் அந்த லேபிள் நேம். ஸோ ஃபார்மில் உள்ள இந்த லேபிளோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேபிளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட நேம் லேபிள் 1. ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். லேபிள் 1 டாட் டெக்ஸ்ட். ஸோ இதோட மீனிங் வந்து லேபிள் 1ல் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து கேதர் பண்ணி எடுக்குது ஃபார்ம் 2ல் உள்ள. ஸோ கேதர் பண்ணி எடுத்து எதுக்குள்ள போடணும் என்றால் ஸோ கேதர் பண்ணி எடுக்குது. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட். ஸோ இதுக்குள்ளே உள்ளதை இதுக்குள்ளே வந்து கேதர் பண்ணி எடுக்குது. ஸோ அதான் இந்த மீனிங். ஓகே, பட் இப்போ வந்து ஒர்க் பண்ணும். பட் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் கோட் பண்ணலை. ஸோ ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கோட் பண்ணலாம். form 2 டாட் ஷோ and me dot hide. ஸோ அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிக்கு இந்த ஃபார்ம் வந்து ஹைட் ஆகணும். ஸோ ஓகே, இவ்வளோ தான் கோடிங். ஸோ லெட்ஸ் ட்ரை இட். Okay, so okay, successful show the guys. Thanks for watching and see you in my next video. Hope you love this video and press the subscribe button. Thank you. See you in my next video.